அது மாதிரி உங்கள் பாடலை திரையில் யார் பாடும்போது பார்த்து நீங்கள் வியந்திருக்கீங்க? ரசிச்சது வந்து முளைச்சு 3 எடுத்துக்கோங்களேன். விஜய் சார்து. அண்ட் இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, நெறைய இப்ப மான்டேஜ் சாங் ஆயிடுது. ம். அதில இந்த உங்களுக்கு நீங்க கேட்கிற கேள்வி இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு நான் மாட்டிக்கூடாதுன்னு தெரிஞ்சே, ம். நெறைய பேர் இப்ப மான்டேஜ்ல எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியுமே தப்பிச்சிடலாம் நிம்மதியா. ஏன்னா இப்ப வாய்ஸே இல்லையே. அந்த அது அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு. இப்ப அப்படியே பேசுறது, லவ் பண்றது, நடக்கிறது, கொடைய பிடிச்சுட்டு சுத்துறது, மார்க்கெட்ல போய் வெஜிடபிள் வாங்குறதுல பாட்டு முடிஞ்சு போச்சு. ஒரு காலகட்டத்தில் திரையில் பாடுறதுல வந்து ஒரு அத்தாரிட்டியாக இருந்ததுன்னா சிவாஜி சொல்லுவாங்க. இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி போக்கு திரையிலேயே மாறிடுச்சு. டோட்டலாவே இப்போ அது ஈஸி ஆயிடுச்சு. ம். அப்போ டிஎம்எஸ் ஐயா பாடுற ஒவ்வொரு சங்கதியும் சினிமா பாட்டுன்னு சொல்லுவோம். அதான். அந்த காலத்திலேயே எங்க தாத்தாலாம் வந்து, "என்னது சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்க? நல்ல தியாகராஜர் வாழ் பாட்டு கேளு, தியாகையர் வாழ்" அப்படிம்பாங்கல்ல. அந்த தியாகையர் வாழ் அப்பா அப்ப பெரிய மடி சங்கீதம் இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா, இப்போ நீங்க அந்த டிஎம்எஸ் ஐயாவோட பாட்டு கேட்டு பாருங்க. அதுவே சங்கீதம் மாரி தான் இருக்கு. அந்த 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 சங்கதியே ரொம்ப பெரிய சங்கதி. அவர் முறையா கத்துக்கிட்டவர் தானே. ஆனா சினிமா சிங்கரா தான் தெரியும். அது கரெக்ட். அவர் கர்நாடக சங்கீதம் பண்ணல. ஆனா, அவர் போய் இப்ப எங்கே நிம்மதின்னு சினிமா பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாரு. ஆனா, அவர் பாடுன சங்கதி எல்லாமே சுதினா என்ன? ஸ்ருதி சுத்தம்னா என்ன? புரொனன்சியேஷன் நீங்க சொன்னீங்களே, உச்சரிப்பு சுத்தம்னா என்ன? அது இருக்கும். அதே மாரி எப்படி பாவம் குடுக்கணும்? கரெக்ட். அழுகுற மாரி எப்படி பாடணும்? இதெல்லாமே அப்படி ஒரு கச்சேரி மாரி இருக்கும். இப்ப கூட நீங்க அத எடுத்து அவ்வளோ ஈஸியாலாம் பாடிற முடியாது. ஆ சார் அதனால தான் இன்னி வரைக்கும் டிஎம்எஸ் மைல் ஸ்டோனா இருக்காரு.